உங்களுக்கு அந்த ஏஐல கேப்டன் கூட நடிக்கிற சீன் எப்படி இருந்தது? அந்த பொட்டு வச்ச பாட்டு வந்து நல்ல இதா சாங். அந்த இதை பத்தி எப்படி இருக்கு? எனக்கு அப்பாவோட அந்த ஒரு பாடி டபுளை வச்சு பண்ணும் போது எனக்கு வந்து ரொம்ப எமோஷ்னலா இருந்தேன். அன்னைக்கே நான் செட்ல ஒரு 2 வாட்டி அழுதேன். யாருக்குமே தெரியாது. நான் ரூம் போயிட்டேன். என்னால் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஏன் இன்னைக்குமே வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கும் போதே நான் அப்பாவை ஸ்க்ரீனில் பார்க்கணும் அழுக ஆரம்பிச்சிட்டேன். நான் அறியாமலே அழுக ஆரம்பிச்சிட்டேன். வெளியே வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்கும் போது நானும் சரி அண்ணனும் சரி கண்ட்ரோல் பண்ண முடியல, பிரேக் டவுன் ஆயிடுச்சு. அந்த எமோஷன் எங்களுக்கு இன்னும் இருக்கு, கஷ்டமா தான் இருக்கு அப்பா எங்க கூட இல்லையேன்ட்டு. ஆனா மேல இருந்து எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்றாருன்னு ஒரு நல்ல நம்பிக்கையில நாங்க மூவ் ஆன் பண்ணி போயிட்டு இருக்கோம். இன்னும் என்ன சார்? அதுதான் சார், எங்களுக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட் சார் அது. ஏன்னா எல்லாருமே அப்பாவோட பாட்டு இங்க அங்க நல்லா யூஸ் பண்றாங்க. ஆக்சுவலி இந்த பாட்டை வந்து நாங்க லப்பர் பந்துலயோ வேற எந்த படத்துலயோ யூஸ் பண்றதுக்கு முன்னாடியே நாங்க ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணிட்டோம். அந்த ஸோ இது இந்த நிறைய பிரச்சனை நிறைய டிலேஸ் கழிச்சு படம் வந்ததுனால எங்களுக்கு டிலேவா வந்துச்சு. ஆனா எனக்கு வந்து அந்த பாட்டு தான் வைக்க போறோம்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்பா கிட்டயும் அப்ப பெர்மிஷன் கேட்டோம், அப்பா சரின்னாரு. அதுக்கப்புறம் தான் அந்த பாட்டையே நாங்க படத்துல வச்சிருந்தோம். உங்களுக்கு படத்துல ஜோடி இல்ல, அதை பத்தி என்ன ஃபீல் பண்றீங்க? எனக்கு ஒண்ணும் இல்லைங்க. எனக்கு யானை படத்துல இருந்துச்சுன்னா யானை கூட தான் எனக்கு கதை. ஸோ எனக்கு அதுவே போதும். இல்ல பிரதர், அது நாங்க வந்து அது யானையை தேடி ஒரிசாவுக்கு போறது என்ன கேக்குறீங்க? ஆமா, இல்ல அது இன்டர்வல் பார்த்த ட்விஸ்டுக்காக தான் அதை வச்சது. இன்டர்வல் பார்த்த ட்விஸ்டுக்காக தான் வச்சது. அதுக்கப்புறம் அது நம்ம போறதுல முனிஷ்காந்த் சாரோட வாய்ஸ் ஓவர்ல சொல்லியிருப்போம். எதுக்காக அந்த யானைக்காக அவங்க வந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். யானை ஒடிசாவுக்கு தான் போச்சுன்னு எப்படி தெரியும்? அவங்க இன்ஸ்பெக்டர் பிடிக்கிறாருல்ல சார், அங்க ஒரிசால இருந்து தலைக்கு விலை வச்சிருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அங்கேருந்து ஒரிசாவுக்கு அவங்க மூவ் ஆகுறாங்க. அவங்க இப்போ 4 பேரை பிடிக்கிற இடம் இருக்குல்ல, அந்த இடத்துல அவங்க சொல்லும் போது தான் இது ஒரிசால தான் அந்த யானை இருக்கு. ஹீரோக்கு வேற படத்துல வேற எந்த வித பிரச்சனையும் இல்லை. இப்போ இந்தியாவிலன்னா ஹீரோ பிளைண்டா தான் யானையை தேடிட்டு இருக்காரு. அப்போ ஒரிசாங்கும் போது அது ஒரிசாவை நோக்கி கிளம்புறாரு. இல்ல சார், ஏஐ ரொம்ப டஃப் சார். அப்படி பார்த்தா நான் அது பாசிட்டிவா வைக்கணும் அப்படின்னா கம்ப்ளீட்டா ஒரு போர்ஷனே வச்சிருக்கலாம். ஏஐ டஃப், அதுக்கான ஒரு பட்ஜெட் இருக்கு, அதுக்கு கரெக்டா பண்ணணும், இல்லைன்னா தொட்டக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப கிளியரா. ஓகே, அது ஒரு சின்ன ஓகே. ஆமா, ஓகே. இப்போ ரமணால வந்து ப்ரொஃபஸர்கிட்ட வளர்ந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க எப்படி கூப்பிடுவாங்க? ப்ரொஃபஸர் தானே கூப்பிடுவாங்க. அதுல ஒரு ஸ்டூடெண்டா நீங்க இமிடேட் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த இன்ஸ்பெக்டர் ப்ரொஃபஸர் கூப்பிட்டா லாஜிக்கா தானே போயிடும். அதனால தான் சினிமா யூனிவர்ஸ்க்குள்ள கனெக்ட் ஆகுற மாதிரி, அதனால தான் ப்ரொஃபஸர்னு வச்சு. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. இப்போ அவங்களோட நான் கட்டி பிடிச்சி டியூட் பண்ணா கதையை விட்டு ரொம்ப வெளியே போயிடும். நான் யானையை தேடி போயிருக்கேன், நான் ஒன்றும் யாரையும் கட்டி பிடிச்சி ஆட போகல. ஸோ யானையை தேடி போனா அந்த இதுதான் கதைக்காக கொண்டு போனது. இந்த படத்துக்கு ஹீரோயின் வைக்க கூடாதுன்னோ இல்ல டியூட் வைக்க கூடாதுன்னோ எந்த இன்டென்ஷன் கிடையாது. நான் வந்து என்ன கதைக்கு தேவையோ அதை தான் நாங்க எடுத்திருக்கோம். யானையை நரபலி கொடுக்க போறாங்கன்னு சொல்றது வந்து இதுவரை இந்தியாவில இது மாதிரி ட்ரூ இன்சிடென்ட்ல வந்து நடந்த ஒரு விஷயத்தை தான் எடுத்துட்டு வந்து வச்சிருக்கோம். இப்ப வந்து உங்களுக்கு இப்ப சொந்த குழந்தையே கொடுக்குறாங்க போது வரும்போது உங்களுக்கு ஷாக் ஆகுது. இது மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்தது, அது வந்து பெருசா ஃபோக்கஸ் ஆகல. அதனால தான் ட்ரூ இன்சிடென்ட், அந்த கிளைமேக்ஸ் ட்ரூ இன்சிடென்ட் ஒரு ஈவென்ட் தான். லாரன்ஸ் நடிக்கிறதா சொன்னாரு அந்த டைட்டில். நீங்க இந்த படத்துக்கு அணுகுனீங்களா, இல்ல அவருக்கு எந்த கேரக்டர் கொடுக்கறதா இருந்தது, இல்ல கருடா ராம் தான் வந்துட்டு லாரன்ஸ் நடிக்க வேண்டிய கேரக்டர்? இல்ல சார், மாஸ்டர் எங்கள்கிட்ட சொல்லும் போது ஆல்மோஸ்ட் நாங்க படத்தை முடிச்சிட்டோம். மாஸ்டர் எனக்கு கூப்பிட்டு பேசினாரு. பேசி அப்போ ஒரு சின்ன ஒரு முயற்சிகளும் போயிட்டு இருந்துச்சு. டேட் இஷ்யூஸ்னால அது கரெக்டா செட் ஆகல. ஹீரோவுக்கு அடுத்த படம் இருந்துச்சு, லுக் சேஞ்சஸ் நிறைய இருந்துச்சு. இப்போ அப்பா வந்து ஏற்கனவே இந்த படத்தை பார்த்து ஃபைட் எல்லாம் பார்த்தாருன்னு சொன்னீங்க. அது எந்த ஃபைட் இதுல பார்த்தோம்? ஓப்பனிங் ஃபைட்டும் அந்த பொட்டு வச்ச தாங்க கூட வருது, இந்த 2 ஃபைட் தான் பார்த்தேன். ஏன்னா இந்த 2 ஃபைட் தான் நான் ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்ல எடுத்து முடிச்சிட்டோம். இந்த 2 ஃபைட் தான் அப்பா பார்த்தேன். கேப்டன் வந்து நடிகர் சங்கத்திலையும் சரி முன்னாடியும் சரி நிறைய சின்ன நடிகர்களுக்கு வளர்ந்த ஒரு ஆளுக்கு தான் உதவுனாங்க. இந்த படத்தோட பப்ளிசிட்டிக்கு ஒரு கேசட் ரிலீஸ்க்கு முன்னணி நடிகர்கள்லாம் யாராவது ஹெல்ப் பண்ணாங்களா? குறிப்பா விஜய் சாருக்கு வந்து செந்தூர பாண்டி கேப்டன் அவ்வளவு இது பண்ணாங்க.
இந்த படத்துக்கு உங்களுக்கு ஏதாவது இல்ல எனக்கு சினிமால இருந்து எல்லாருமே நிறைய பேர் எனக்கு ட்வீட் பண்ணியிருக்காங்க. கார்த்திக் சார் நிறைய பேர் வந்து எனக்கு ட்வீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்கவுங்க யாரெல்லாம் ஹெல்ப் பண்றாங்களோ அவங்கவுங்க பப்ளிசிட்டி பண்ணிட்டு தான் இருக்காங்க. நாங்க சில பேர் கேட்டோம், அவங்களும் பண்ணாங்க. கேட்காம நிறைய பேர் பண்ணாங்க. சசிகுமார் சார் பண்ணாரு, முருகதாஸ் சார் சொல்லியிருக்காரு, நிறைய பேர் எனக்கு லைக் கால்ல பண்ணி விஷ் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் எனக்கு பர்சனலா மெசேஜ் பண்ணாங்க, அவங்களோட சோஷியல் மீடியாலையும் போட்டிருக்காங்க. ஸோ படம் பார்த்த மம்மி என்ன சொன்னாங்க, அண்ணன் வந்து தலைவர் அழுதுட்டாரு, நீங்க அழுதுட்டீங்க. அம்மாவுக்கு வந்து படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அம்மாவுக்கு வந்து ரொம்ப எமோஷ்னலா கனெக்ட் ஆயிட்டாங்க அப்பாவை பார்த்தது. வேற ஏன்னா நான் 10 வருஷம் கழிச்சு வரேன். அம்மா என்னை வீட்லயே இருந்து பார்த்துட்டாங்க. நான் வெளியே போகணும், நடிக்கணும்னு அவங்களுக்கும் எவ்வளோ ஆசை எல்லாம் இருந்தது. அதெல்லாம் தாண்டி இருந்தாலும் நான் அப்பா கூட இருந்தாகணும், அந்த சுச்சுவேஷன் இருந்தனால அம்மாவுக்கு வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு என்ன ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது அவங்கள அறியாம அவங்களும் அழுதாங்க. அண்ணனும் நானும் எதுக்கு அழுக ஆரம்பிச்சேன்னா, அப்பாவோட ஏஐ பார்க்கும்போதே நான் தியேட்டர்ல அழுதுட்டேன். அதை அண்ணன் வெளியே பேசும்போது என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. நான் அதனாலதான் பின்னாடி அழுதுட்டு இருந்தேன். அண்ணன் என்ன பார்த்தோன்னே அண்ணன் அழுத ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுதான் அந்த ரீசன். அப்பாவை வந்து அந்த பாட்டுலையும் திருப்பி மக்கள் எல்லாரும் அப்பாவை கொண்டாடுறத பார்க்கும்போது எங்களால அதை ரொம்ப நல்லா இருந்தது. எங்களை மீறி அந்த அழுகை வெளியே வந்து அப்பா படத்துல வந்து ஏதாவது ஒன்று எடுக்கணும்னு ஆசை இருக்கு. அதே போல படம் ஈட்டுன்னு பாத்தீங்கன்னா ஒரே அந்த படம் நீங்க நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? எதுங்க? கேப்டன் பிரபாகரன். அது எனக்கு இப்போதைக்கு தெரியல. இப்ப நம்ம முருகதாஸ் சார் என் ஆடியோ லான்ச்ல சொல்லியிருக்கு. அப்பா படம் எது நடிக்கிறதா எனக்கு எப்பயுமே நான் சொல்றது நான் 2 படம், ஒன்னு ரமணா, சத்ரியன், இந்த 2 தான் எனக்கு எப்பயுமே நான் சூஸ் பண்ணுவேன். முருகதாஸ் சார் அதை நாங்க நல்லபடி நான் எப்பயுமே மைண்ட்ல வச்சிருந்தேன். என் ஆடியோ லான்ச்ல அவரே சொல்லிட்டு போனாரு, எடுத்தா ரமணா 2 நான் எடுக்க ரெடி, நீங்க ரெடி ஆயிட்டு வாங்கன்னாரு. அது நடந்தா வெல் அண்ட் குட், நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். நான் இப்போதைக்கு சென்னை மட்டும் தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னொன்னு நாங்க டீமா உட்காந்து ஒரு சிட்டி ஊரா பிளான் பண்ண போறோம். பிளான் பண்ணிட்டு நாங்க அதை அனௌன்ஸ் பண்ணுவோம். என்ன படம் அதெல்லாம் ஹீரோயின் இருக்காங்க. அடுத்த நீங்க வந்து எடுத்ததுக்குள்ளேயே ஆக்ஷன்ல இறங்குறீங்க. கொஞ்சம் லவ் படம் பண்ணலாமே. எனக்கு இந்த படத்துல அப்பா பார்த்த மாதிரி இருக்கப்போ கொஞ்சம் லவ் இருக்கலாம்னு தோணுச்சு. பண்ணுவேன், கண்டிப்பா பண்ணுவேன். ரொம்ப வருஷம் கழிச்சு இப்பதான் படம் பண்ணியிருக்கேன். அடுத்தடுத்து வரும்போது லவ் வரும், காமெடி இருக்கும், எல்லாமே கலந்துதான் நான் பண்ண போறேன். ஆக்ஷன் ஹீரோ நான் இது வரைக்கும் நான் சொன்னது கிடையாது. நான் வந்து எல்லாமே நான் ட்ரை பண்ண போறேன். லவ் பண்ணுவேன். பொன்ராம் சார் படம் ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரூ அவுட் காமெடி இருக்கும், லவ் இருக்கும், சின்ன ஆக்ஷன்ஸ் இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கு அடுத்தது இன்னொரு டைரக்டர்கிட்ட பேசிட்டு இருக்கேன். சைன் பண்ண உடனே அதை நான் சொல்றேன். அது வந்து ஒரு மாதிரி லவ் ஸ்டோரியாவே போகும். ஸோ நான் எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி தான் பண்றேன். ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் நானும் பிளான் பண்ணல. எனக்கு டைரக்டர் கதை சொல்றாங்க, எனக்கு பிடிச்சிருக்க கதைக்கு ஏற்ற மாதிரி நான் சூஸ் பண்ணேன். அது வந்து இல்ல, அது வந்து சசிகுமார் சார் ப்ராஜெக்டுக்காக வளர்த்த முடியும் தாடி. அந்த ப்ராஜெக்ட் டைம் ஆனனால அன்பு சார் வந்து அதுக்கு இல்ல நான் இந்த கெட்டப் அப்படியே எடுத்துக்கிறேன், முடி தாடி வெட்ட மாட்டேன்னு சொன்னதுக்காக அந்த இது அப்படியே பண்ணது. மற்றபடி அந்த இது படத்துக்காகன்றது இது கிடையாது. வருஷத்துக்கு 10 படம் பண்ணுவீங்களா? வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா பண்ணுவேன். ஆமா, அடுத்தது அதே கேப்டன் உங்களை வச்சு படம் பண்ணுவாங்களா சார்? ரமணா 2 சொல்லுங்க. ரமணா 2 பண்ணிடுவோம். சார் இந்த படத்துல அம்மா சென்டிமென்ட் முக்கியத்துவம் கொடுத்திருக்கீங்க. கேப்டன் அவர்களோட படம் திரையரங்குக்கு வரும்போது அம்மாவோட ஃபீலிங் எப்படி இருக்கும்? இன்னைக்கு நீங்க முதல் தடவை உங்களோட படத்தை தியேட்டருக்கு போய் பார்க்க வரீங்க, அவங்களோட உற்சாகம் எப்படி இருக்கு? அதான் சொன்னேன்ல, அம்மாவுக்கு வந்து இது வந்து ஒரு ரொம்ப சந்தோஷமான நாள். நான் அம்மா வந்து அப்பா இறந்ததுக்கு அப்புறம் இவ்வளோ சந்தோஷமா எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அம்மா நேத்து ஈவினிங் தான் ரொம்ப சந்தோஷமா நல்லா ஜாலியா சிரிச்சிட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு அம்மா நேத்து நைட்டு தான் ரொம்ப நாள் கழிச்சு நல்லா தூங்குனாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அம்மாவுக்கு வந்து இன்னைக்கு என் படம் ரிலீஸ் ஆனது அவ்வளோ ஒரு பெருமையான நாளா அவங்க கருதுறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு அந்நியார் எப்போ வர போறாங்க? அண்ணன் ஒருத்தர் இருக்காரு சார். நீங்க வேற டைம் தான் சார். நாங்க எதுவுமே யாருக்குமே வேணான்னு சொல்றது இல்லை சார். நானும் ஏன் 8 வருஷம் படம் நடிக்கல, அது என் கையில இல்லை, டைம் தான். ஸோ எப்போ டைம் கூடி வருதோ கண்டிப்பா எல்லாமே நடக்கும் சார்.